ஹாய் ஹாய்ஸ் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நாம் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேடட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இப்போ வந்துட்டு 4 லைன் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த 4 லைனுமே வந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் த்ரெட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? த்ரெட் எடுத்துகிட்டு நம்ம போன கிளாஸில் ஸ்டிப்பட் பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்தோம் இல்லையா, சேம் அதே தான் வந்துட்டு இதில் போட போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த 3வது லைன் இருக்கு இல்லையா, அதில் குத்தி மேலே வந்து மறுபடியும் கீழே போயிருக்கேன். ஓகேவா? அந்த ஸ்டிப்பட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு வந்து நீங்கள் பார்க்கலன்னா போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டிச்சுமே வந்து நல்லா புரியும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போது மறுபடியும் குத்திட்டோமா, குத்தி மேலே ஒரு இது வந்துட்டு குத்தி மறுபடியும் கீழே இழுத்துட்டு போயிடும். சேம் இதே தான் நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்க போகிறோம். அந்த கீழே இருக்க கோடு 2வது கோடு வந்து எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போடுறோம். இது வந்து ஒரு பீகாக் டிசைனு ப்ளவுஸ்க்கெலாம் போடுறோன்னா இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஒரு ஃபெதர் போடுறீங்க, ஒரு லீஃப்மே கூட இது வந்துட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. சரிங்களா? பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தாவே உங்களுக்கு புரியும். என்னோடய கிளாஸில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் நிறையவே வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இவங்க முன்னாடியே நிறைய ஸ்டிச்சஸ் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் இந்த ஸ்டிச்சு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முன்னாடி போய்ட்டு நம்மளோட கிளாஸை வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியணும் அப்படின்றதால தான் கொஞ்சம் பொறுமையாக வந்து நான் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். என்னோடய குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது முற்றிலுமே ஃப்ரீ கிளாஸ் தான். ஓகேங்களா? அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து எண்ட் நாட் போட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஸ்டிப்பட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான் போட்டிருக்கோம். அதையே கொஞ்சம் சின்னதாக போட போகிறோம். ஓகேங்களா? இப்போது அந்த ஃபஸ்ட்டு லைனில் இருக்கு இல்லையா, அதிலே நான் வேறு கலர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் வேறு கலர் வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போது அந்த 2வது கோடு போட்டிருக்கோம் பார்த்தியா, அந்த கோடில் குத்திக்க போகிறேன். குத்திட்டு பாருங்கள், இப்போ 4 லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு லைனில் த்ரெட் எடுத்திருக்கேன். அதை இப்போது 2வது லைனில் குத்த போகிறோம். 2வது லைனில் குத்தி அப்புறம் 3வது லைனில் போட்டு மறுபடியும் கீழே கொண்டு போகிறோம். சேம் அதே தாங்க ஸ்டிப்பட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு பெருசாக போட்டுட்டு லாங்காக போட்டுட்டு அதுக்கு அடுத்தது சின்னதாக போட போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ ரிட்டன் இழுக்கிறேன்னா இழுத்துட்டு மறுபடியும் ஒரு குத்துறோம். ஓகேவா? நீங்கள் வந்து நீடில் ரொம்ப சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணலாம், நூல்லாம் வந்துட்டு பிசிறு தட்டும், அதுவும் இல்லாமல் அறுந்துட்டு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி பாருங்கள், நான் வந்து 4 கலரில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜின், உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? பாருங்கள், அந்த த்ரெட்டை தள்ளுறேன்னா தள்ளிவிட்டு மறுபடியும் மேலே குத்துறேன்னா அந்த 3வது லைனில் குத்தி மறுபடியும் கீழே இழுத்துட்டு போகிறேன். மறுபடியும் ஒரு லாக்கு, மறுபடியும் 2வது லைனுக்கு கொண்டு வரணும். அந்த த்ரெட்டை தள்ளுங்க. ஓகேவா? நீடில் வச்சு எப்படி தள்ளுறேன்னு பாருங்கள். தள்ளிவிட்டு மறுபடியும் எடுத்து மறுபடியும் மேலே அந்த 3வது லைனில் கொண்டு வந்து மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு போயிடுறேன். மறுபடியும் ஒரு லாக்கு. ஓகேவா? இதே தான் வந்துட்டு நான் பண்ணுறேன். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் இப்போ வந்து ஷேப்புமே வந்து போட்டிருக்கேன். இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஓகேவா? நம்மளோட வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியும். ஒரு பிகினராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். மறுபடியும் கீழே கொண்டுட்டு போயிடுங்க. ஓகேவா? இப்போது லாக்கு. இப்போது ஒரு சுற்றிட்டு நான் வந்து லாக் பண்ணிக்க போகிறேன். இப்போது இதையே வந்துட்டு நான் ஷேப்பில் வந்து போட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன்னா
இந்த 3 கோட்டில் ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். ஓகேவா? இது நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் போடுற மெத்தடில் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 2வது கோட்டில் குத்தி, இப்போ மேலே கொண்டு வரேன். இதில் 4 லைன்ஸ் போட்டேன்னா நீங்கள் வந்து கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் நான் வந்து 3 கோடு மட்டும் போட்டிருக்கேன். ஓகேவா? 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ மறுபடியும் 2வது கோடில் குத்தி மேலே கொண்டுட்டு வரேமா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் லைன்லேருந்து குத்துறோம் இல்லையா? அந்த ஃபஸ்ட் லைனில் குத்தி எடுத்துட்டேன். ஒரு லாக் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இப்போ 2வது லைனில் குத்த போகிறோம் இல்லையா? இந்த 2வது லைன் சின்னதாக வந்துட்டு 3வது லைன் வந்துட்டு கொஞ்சம் பெரிய கேப் வர மாதிரி போடுங்க. அப்போ தான் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இதையே வந்துட்டு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு கோடும் 2வது கோடுக்கும் இடைப்பட்ட தூரத்தை கம்மி பண்ணிவிட்டு 3வது கோடு கொஞ்சம் கேப் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி போட்டிங்கன்னா இதனோட ஃபெதர் வந்துட்டு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பிகினராக வந்துட்டு இதை ட்ரை பண்ணுறீங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு அழகாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள். இப்போது இப்படியே சைடில் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்னதாக, ஓகேவா, அந்த பெரிய சங்கிலி வந்து சின்னதாக கொண்டுட்டு போகணும். அப்போ தான் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபுல் ஃபெதருமே பாருங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன்றது உங்களுக்கு புரியும். இது வந்துட்டு நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ண வேண்டியது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு புரியணும். எடுத்த உடனே நீங்கள் போடுங்கன்னா கன்ஃப்யூஸ் ஆகிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டே காட்டுறேன். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போது கீழே கொண்டு வந்துட்டோமா? பாருங்கள். இப்போ இந்த ஒன் சைடு ஃபெதர் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போது நம்ம அடுத்த பாதி இருக்குது இல்லையா? அதையுமே நான் நடுவில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. எடுத்த உடனே நான் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஷேப் வந்துட்டு கரெக்டாக வராது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு அந்த சிங்கிள் சைடை வந்துட்டு ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது வந்து டபுள் சைடாக வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ இன்னாட் பண்ணி இழுத்துட்டேன். இப்போ அதுக்கு அடுத்தது மறுபடியும் நடுவில் கொண்டு போகணும். ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டில் குத்தி இருக்குமா? மறுபடியும் நடுவில் இருக்கிறது 2வது கோடில் குத்தி 3வது கோடில் குத்தணும். குத்திட்டு அப்படியே டவுன் பண்ணிக்கோங்க. சேம் இதே தாங்க. அந்த ஸ்ட்ரிப்பட் பட்டன் ஹோல் ஸ்டிச்சே வந்து நீங்கள் பார்த்து போட போகிறீங்க. அவ்வளோதான். பாருங்கள். பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். மறுபடியும் கொண்டுட்டு வரோமா? கொண்டுட்டு வந்துட்டு மறுபடியும் மேலே கொண்டு வந்து கீழே கொண்டுட்டு போகிறோமா? நீங்கள் எந்த இடத்துல குத்துறீங்களோ அதே ஸ்டார்டிங் பாயிண்டில் தான் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போது நம்ம இந்த ஒரு பெடல் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதில் எப்படி நம்ம ஷேட் பண்ணலாம் அப்படின்னா, நான் இதுக்குமே வந்து 2 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 கலருமே வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு அப்படின்றதால தான் நான் இந்த 4 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். உங்களோட கிரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்கள். மறுபடியும் நான் இதை வந்து கீழே இருந்தே எடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். அதே தான் நான் ஃபஸ்ட்டு எப்படி உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிச்சனோ அதே தான். மறுபடியும் குத்துறேன்னா குத்திட்டு கீழே இழுக்கிறோமா? இழுத்துட்டு மேலே கொண்டு போகிறோம். மேலே கொண்டு போயிட்டு மறுபடியும் கீழே கொண்டு வந்து ஒரு லாக்கு. ஓகே. மறுபடியும் அந்த நடுவில் குத்துறோமா? குத்திட்டு மறுபடியும் மேலே அந்த 3/4 பாகம் சொல்கிறோம் இல்லையா? அந்த 3/4 பாகத்துலேருந்து கீழே இழுங்க. அப்போ தான் அந்த ஷேடட் வந்து கொஞ்சம் விசிபிளாக தெரியும். நீங்கள் அதுக்குன்னு நடுவில் இழுக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? அதனால் அந்த 3/4 பாகத்தில் இருந்து அந்த நடுவில் குத்தி இப்போ 3/4 பாகம் அந்த எண்டு வருது இல்லையா? அதில் 3/4 பாகத்தில் குத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேடட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஓகேவா? பாருங்கள். மறுபடியும் நடுவில் குத்திட்டேன்னா குத்தி இப்போது அந்த 3/4 பாகம் சேம் இதே தாங்க. நீங்கள் தொடர்ந்து பண்ண போகிறது இதே தான்.
ஆனால் இதனோட அவுட்புட் நீங்கள் நினைக்கிறத விட ரொம்பவே அழகாக வரும். பொறுமையாக பாருங்கள். இதுக்கு நடுவில் வர கேப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டோன் வந்து ஒட்டிடுங்க. ஓகேவா? திலகம் ஷேப்பில் இருக்க ஸ்டோன் வந்து ஒட்டும் பொழுது அது இன்னுமே ரொம்ப அழகாக தெரியும். பொறுமையாக பாருங்கள். வீடியோஸை வந்து ஓட்டி ஓட்டி பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அப்போ புரிகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் மறந்து போயிடுவீங்க. அதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாகவே சொல்லித்தரேன். ஏன்னா இது வந்து நம்ம கிளாஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக தான். கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க நீங்கள் வந்துட்டு ஒரு பீகாக் போடுங்க. ஒரு பீகாக் போட்டுட்டு அதில் வந்துட்டு நான் உங்களுக்கு தாம்பு ஸ்டிச்சு, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு, ஃபில்லிங் ஸ்டிச்சு எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு வச்சு ஒரு அழகாக ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எனக்கு வந்து ரெடி பண்ணி ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப உங்களுக்கு எந்த ஸ்டிச்சு கொடுத்தாலுமே நீங்கள் வந்துட்டு அழகாக போடுற மாதிரி ட்ரெயின் ஆகிடுவீங்க. ஓகேவா? அதுக்கான பயிற்சி வந்து தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்பொழுதே. இது இன்னும் ஒரு ஸ்டோன் வச்சுட்டு இதுக்கு ஒரு உயிர் கொடுத்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் தூரம் இருந்து பார்க்கும்போது ரியல் ஒரு பீகாக் ஃபெதர் மாதிரியே இருக்கும். சரிங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தாராளமாக நம்மளோட கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணுன்ற அவசியமே கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், நம்மளோட கிளாஸ் வந்துட்டு ஃப்ரீ கிளாஸ் தான். உங்களுக்காக நீங்கள் எப்போ மெசேஜ் பண்ணாலுமே உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே போல் நிறைய வீடியோஸ், நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு எடுக்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ முடிக்க போகிறோம். முடிச்சுட்டு இதனுடைய வியூ பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வந்து காடா துணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காடா துணியில் யூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க கிளாத் வந்து பார்த்திங்கன்னா சில்க் காட்டன். சரிங்களா? இதில் வந்து உங்களுக்கு த்ரெட்டு வந்து அடிக்கடி மாட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிளாத் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா காடா துணி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த பெடலை வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, யூனிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நடுவில் திலகம் ஷேப்பில் இருக்க ஸ்டோனை வந்து ஒட்டிடுங்க. அப்போ தான் வந்து இது ரொம்ப அழகாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோ.